அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன். ரவிக்குமார் சோமோட நெக்ஸ்ட் சேனல். வழக்கமாக உலக செய்திகள், இன்றைய சிறப்பு செய்திகள் எங்கே நம்ம சீனாவிலிருந்தே தொடங்கிடலாம். ஏன்னா சீனா ஸ்ப்ரிங் ஃபெஸ்டிவல் கேலா பெரிய அளவுக்கு செலிப்ரேட் பண்ணுறாங்க. சீனாவுக்கு நியூ இயர் இல்லையா? அந்த நியூ இயரில் உலகத்தையே திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் அமெரிக்கா அதை ஒற்றி மற்றொரு சம்பவத்தை சொல்லியிருக்காங்க. அமெரிக்காவோட F-35 போர் விமானத்தினுடைய மிக முக்கிய பகுதிகள் ப்ரொடக்ஷன் பண்ணாததுக்கும் சீனா தடை விதிக்கப்பட்டதுக்கு பெரிய லிங்க் இருக்குது. அதை உடைப்பதற்காக தான் அமெரிக்கா சீனா கிட்ட எஞ்சிட்டு இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் அதை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு தகவல்களை பார்த்து விட்டு உக்ரைனுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாரு. டேபிளில் உட்காரே இல்லையா என்ன அப்படின்ற மாதிரி திடீர்னு கொஞ்சம் லைட்டாக ப்ரெஷர் கொடுத்த உடனே ஜெலன்ஸ்கி கொஞ்சம் கடகடன் ஆகிட்டார். அதனால் அங்கே இருக்கக்கூடிய தகவல்கள் என்ன, கோட்டசாமி இன்றைக்கி ஜெனீவாவில் பேச்சுவார்த்தை ஆரம்பித்தா என்ன நடக்கும் நீங்களே சொல்லுங்கள், தெரிஞ்சுப்பீங்க. வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் ஆர்கே ஃபேமிலியில் ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிவிடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய வீடியோ பதிவுகள் நான் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் மாறி மாறி நிறைய வீடியோ பதிவுகளாக வரும் பாருங்கள். இது எல்லாமே சீனானுடைய ஸ்ப்ரிங் ஃபெஸ்டிவல் கேலாவில் அவங்களுடைய ரோபோட் எந்த அளவுக்கு ஸ்பீடாக டான்ஸ் போடுறதுலேருந்து மீது எல்லாமே ஒரு கலக்குன்னு கலக்கியிருக்கு. 2021 இந்த ரோபோட்னுடைய வளர்ச்சி, குறிப்பாக சீனாவுடைய வளர்ச்சி மிகப்பெரிய அளவுக்கு நகர்ந்திருக்கிறது. இப்போ 2021 சும்மா ஒரு நாய்க்குட்டி மாதிரி தான் அப்படி ஜிக் 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 சிக் சிக்குன்னு வந்தது. அதுக்கு திடீர்னு கிரீன்லாந்து விவகாரத்தில் அமெரிக்காவுக்கு எதிராக ஒரு செயல்பாடு எடுக்கணும் அப்படின்னா கோட்டசாமி அந்த மாட்டு வண்டியை எடுத்துகிட்டு வா அப்படின்னு F-35 போய் ஏறி உக்காந்தாங்கன்னா அது ஒட்டுமொத்த சோர்ஸ் கூட யார் கண்ட்ரோலில் இருக்குது? அமெரிக்கா கண்ட்ரோலில் இருக்குது. அந்த மாட்டு வண்டியை உங்களால் நகர்த்த கூட முடியாது. இன்றைக்கி எல்லா நாடுகளும் பெருசாக சவால் விடுறாங்கல்ல, இந்த F-16 F-35 எல்லாம் கொண்டு நாங்கள் அப்படியே அதை காப்பாற்றுறோம், கிரீன்லாந்தை காப்பாற்றுறோம், அமெரிக்காவுக்கு எதிராக நிற்கிறோன்னு சூழ்நிலைக்கிறாங்கல்ல. ஒரு சோர்ஸ் கூட அவங்க கண்ட்ரோலில் கிடையாது, எல்லாமே அமெரிக்கா கண்ட்ரோலில் தான் இருக்குது. என்னலே சொல்கிற, நிறுத்தலே, அந்த விமானத்தை டோரை கூட ஓப்பன் பண்ண முடியாத அளவுக்கு உள்ளே லாக் பண்ணலே அப்படின்னான்னு வச்சுக்கோங்க, மொத்த கூட்டமும் உள்ளே அடங்கி போயிடும். இவங்க அந்த மாட்டு வண்டி எடுக்க கூட முடியாது, அந்த சூழல் இருக்காங்க. அதனால தான் நெதர்லாண்டு யோசனை பண்ணுறாங்க. இப்போ கனடாவுமே யோசனையில் இருக்காங்க திடீர்னு. அப்புறம் அமெரிக்கா ஒரு ப்ரெஷர் கொடுத்ததுனால சரி ஓகே, ஏதோ முதல்ல ஒரு 15 விமானத்தை கொடுங்க, அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு ஒரு 2035-40 வரைக்கும் மெயின்டெனனுக்கான ஃபீஸுமே சேர்த்து கட்டியிருக்காங்கன்ற ஒரு கூடுதல் தகவல். ஆனால் இந்த விமானத்தை இப்போ F-35 கொடுக்குறாங்கல்ல, அதில் மிக முக்கியமான ஆப்ரேஷனல் ரேடார் இருக்கும். இந்த ஆப்ரேஷனல் ரேடார் இல்லாமல் தான் இப்போ டெலிவரி பண்ணிகிட்டு இருக்காங்களாம். அதாவது அடுத்த அப்கிரேடுக்கு எல்லாமே ஏன் அப்படின்னா இந்த ஆப்ரேஷனல் ரேடாருக்கு மிக முக்கியமான பொருள் இந்த கேலியம் இருந்தாதோ தனது சிறப்பு பேட்டியில் அவ்வளோதான், சிஜிபிங் அவர்களை ஏப்ரல் மாதம் பார்க்க போகிறேன், அந்த மகத்தான நாளை எதிர்நோக்கி காத்துட்ருக்கேன். அப்போது இன்னொரு கேள்வியும் கேட்குறாங்க, நீங்கள் தைவானுக்கு கொடுக்கக்கூடிய ஆயுதங்கள்லாம் நிறுத்திட்டீங்களா? ஏன்னா சீனா திடீர்னு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறாங்களுமே, நீங்கள் விசிட் பண்ணுவதற்கு அதுக்கும் பெரிய சம்பந்தங்கள் இருக்கா அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன், நல்ல ஒரு பாசிட்டிவான முடிவு தான் இருக்குது. நம்ம ஒரு குட் கான்வர்சேஷனாக முடிஞ்சது, நல்ல ஒரு முடிவாக தான் வரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறார். அப்போ இவரெல்லாம் பேசினா அது நல்லது, மற்றவங்க பேசினா தப்பு. பட் அமெரிக்கா சீனாவை என்ன தான் தனது காம்படிஷனில் கொண்டு நிறுத்தினா கூட மெயினாக இந்த கேலியத்தினுடைய இம்போர்ட்டை கொண்டு வருவதற்காக, இது மட்டும் இல்லை, இன்னும் ஒரு சில ரேர் எர்த் எலிமெண்ட் எல்லாமே சீனா கிட்ட இருக்குது. சீனா தொடர்ந்து டைட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அதனால் பார்க்கலாம் என்ன வித பேச்சுவார்த்தைகள் கொண்டு வர போகிறாங்க அப்படின்றது ஒரு கூடுதல் தகவலாக பார்க்கலாம். இது சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கிற விவகாரம். அப்படியே கொஞ்சம் தள்ளி உக்ரைன் விவகாரத்தையும் மற்ற விவகாரத்தையும் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, F-16 விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து என்னை தொடர்புபடுத்தி பேசுவது என்பது நியாயமற்றது. ஏன்னா ஏற்கனவே நான் நிரபராதி என்று தீர்ப்பளிக்க விட்டது கோர்ட்டுமே, கிட்டத்தட்ட என்னை நிரபராதி, எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. மறுபடியும் அதை பற்றி பேசுவது என்பது அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று அப்படின்னு மனசு சொல்லிட்டார். சம்பவம் நம்பர் 1. சம்பவம் நம்பர் 2, கியூபா விவகாரம். கியூபா பொறுத்த வரைக்கும் இதுக்கப்புறம் நோ ஃபியூவல் போகாது, நோ எலக்ட்ரிசிட்டி, நோ ஃபுட், எல்லாத்தையும் நாங்கள் கண்டிப்பாக தடுத்துருவோம். இதுக்கப்புறம் எதுவுமே கிடையாது. லெட்ஸ் மேக் எ டீல். வெனிசுலாவுக்கு எப்படி ஒரு டீலை கொண்டு வந்தோமோ அதே மாதிரி கியூபா எங்கள் கிட்ட டீலுக்கு வரல அப்படின்னா கியூபாவை முடிச்சிடுவோம். இனி அவங்க தான் டிசைட் பண்ணணும். நாங்கள் ப்ரெஷர்லாம் இல்லை, மிகப்பெரிய ப்ரெஷர் கொடுக்க போகிறோம், அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லைன்றாரு. உடனடியாக வெனிசுலாவுடைய அதிபர் நிக்கோலஸ் மதுரோ அவர்களை தூக்கின மாதிரி
கியூபாவுடைய அதிபரை தூக்கிடுவீங்களா அப்படின்னா அதற்கான ஆப்ஷன்லாம் கிடையாது. நாங்கள் கொடுக்குற ப்ரெஷர்னாலே அவங்க கண்டிப்பாக எங்கள் வழிக்கு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உக்ரைனுக்கு அவர் செய்தி சொல்லும்போது உக்ரைன் பெட்டர் கம் டு த டேபிள் ஃபாஸ்ட். எவ்வளோ சீக்கிரம் டேபிளில் வந்து உட்காடுறீங்களோ வந்து உட்காருங்க. நான் உங்களுக்கு ஒரு வார்னிங்காகவே சொல்கிறேன். பொசிஷன் எல்லாமே கிளியராக இருக்குது. அமைதி ஏற்படுத்துறதுக்கு வந்து சேருங்க ஓட்டசாமிங்களே, ரொம்பலாம் வளவலன்னு இழுக்காதீங்கன்றாங்க. ஏற்கனவே இந்த முனிஸ் செக்யூரிட்டி கவுன்சில் கூட்டத்தில் ஜெலன்ஸ்கி என்ன சொன்னார்னா, ட்ரம்ப் வந்து ஒரு வகையான எங்களுக்கு ப்ரெஷர் கொடுக்குறாரு, அந்த ப்ரெஷரை வந்து நாங்கள் உணர்கிறோம், அதனால் ஐரோப்பா நாடுகள் வலுப்பெற வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது அப்படின்ற ஒரு வார்த்தையும் சொன்னார். ஏன்னா அடிஷ்னலாக ஒரு ஜப்பானியை தனது லைனுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். டக்காச்சி அவர்கள் தனி பெரும்பான்மையுடன் வந்திருக்கிறார். இனி அமெரிக்கா தனிப்பட்ட முறையில் ஜப்பானுடன் இணைந்து பெரிய அளவுக்கான ஒப்பந்தங்கள் வந்து கைமாறப் போகிறதுன்றாங்க. டக்காச்சி அவர்கள் ஏற்கனவே அமெரிக்காவின் நல விரும்பியாக இருக்கிறார். ஏன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடியே பெரிய அளவுக்கு ட்ரம்ப் அவர்கள் போய் பார்த்தது, அக்ரிமெண்ட்டை போட்டது, அதுக்கப்புறம் அவங்க வந்து நாடாளுமன்றத்தை கலைச்சிட்டு மறுபடியும் எலெக்ஷன் நடத்துனது, இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க அமெரிக்கா நல விரும்பியாக இருக்கிறாங்க. அதனால் எங்களுக்கு ஜப்பான்லாம் பெரிய இஷ்யூலாம் இல்லை, பெரிய ஒரு கிரேட் ரிலேஷன்ஷிப் வந்து வளரப்போகுதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் அவர் ஏன் ஜெலன்ஸ்கிக்கு இந்த அளவுக்கான ப்ரெஷர் வந்து டேபிளுக்கு வைப்பான்னா, ஜெலன்ஸ்கி இப்போ பழைய கால ஹிஸ்ட்ரியெல்லாம் போயிட்டார். இப்போ நம்ம வந்து அப்பயே நம்ம உஷாராக இருந்திருக்கணும். 2016 கிரிமியா மீது தாக்கல் நடத்தும் போதே உஷாராக இருந்து நம்ம விட்டு கொடுத்துடக்கூடாது. அதை பிகினிங்னு நினச்சி, அது கடைசின்னு நினச்சி, இறுதியும் நினச்சி அதை விட்டுட்டோம். இதே மாதிரி தான் ஜார்ஜியாவும் பண்ணாங்க, விட்டுட்டோம் நாம். அப்புறம் சேச்சன் வந்து இப்போ ஆக்குப்பை பண்ணியிருந்தாங்க, அதையும் இதே மாதிரி வந்து பிடிச்சிக்கிட்டாங்க. இது மாதிரி அவர் வந்து தாக்கல் நடத்தாத இடங்களே கிடையாது ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும். இதை நம்ம ஒரு தொடக்கமாக நினச்சி இதோ தொடக்கம் இல்லை, இறுதியாக நினச்சி நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா நாளைக்கு எல்லா இடத்துக்கும் நாம் இழக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் நம்ம பழசெல்லாம் பிடிக்கணும், கிரிமியாவை பிடிக்கணும், ஜார்ஜியாவை பிடிக்கணும், சேச்சனை பிடிக்கணும், எல்லாத்தையும் பிடிக்கணும். வாங்க ஐரோப்பா, இதுக்கப்புறம் நம்ம இங்கே நம்ம கோட்டம் விட்டோம் அப்படின்னா நாளைக்கு நம்ம அவங்க வந்து உங்ககிட்ட வந்து நிற்பாங்க. பழசெல்லாம் போட்டு டைட் பண்ணோம் அப்படின்னா இப்போ நம்ம பகுதியை பிடிக்கிறது கொஞ்சம் யோசனை பண்ணுவான்றாங்க. இவர் என்ன நினச்சிட்டாரு, கிரிமியாவை கொடுக்க முடியாதுன்னு டைட் பண்ணோம் அப்படின்னா, ஐயோ சரிப்பா எங்களுக்கு கிரிமியாவே கொடுத்துருப்பா, உக்ரைன் முழுசு நீங்களே எடுத்துக்கோங்கப்பா அப்படின்ற மனநிலைக்கு வருவாருன்னு யார் நினைக்கிறது? ஜெலன்ஸ்கி நினைக்கிறாரு. ஆனால் இந்த ட்வீட்டெல்லாம் நேற்று போட்டு மறுபடியும் இன்றைக்கி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, முனிஸ் செக்யூரிட்டி கான்ஃபரன்ஸில் எனக்கு வந்து ஆயுதங்கள் கொடுக்குறேன்னு சொன்னீங்க, இன்னும் வான் தடுப்பு சாதனங்கள் ரொம்ப கம்மியாக இருக்குது, சப்போஸ் குறைஞ்சது அப்படின்னா அவங்க அடிச்சுட்டு நேராக ஐரோப்பாவுக்குள்ளே தான் வரப்போகிறாங்க, அப்புறம் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, உங்களை காப்பாற்றணுன்னா சீக்கிரம் ஆயுதங்களை கொடுங்கன்னு நீ மறுபடியும் நைட்டு வந்து கேட்டுருக்குற. அதுக்கு தான் புடின் அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, இந்த வெஸ்டர்ன் நாடுகளோட கான்ஸ்பிரசி தியரி, தனது செல்வாக்கை மக்களிடம் நிலைநிறுத்த வேண்டும் என்றால் ஏதாவது ஒரு பொய்யை சொல்லி அந்த பொய்யை நம்ப வைத்து, கட்டுக்கதைகளை நம்ப வைத்து தனது பதவியில் தொடர்வதற்காக புனையப்படுகிற பொய் கதைகள். நான் பலமுறை தெளிவாக சொல்லிட்டேன். இப்போ எங்களுக்கு உக்ரைன் இந்த பகுதி மட்டும்தான், மற்ற எந்த பகுதியோ நேட்டோவையோ ஐரோப்பாவையோ சிறு துளி கூட எங்களுக்கு எண்ணம் இல்லை என்பதை நான் எழுதி கொடுத்து விடுகிறேன். அதையும் மீறி ஒருத்தர் ஒரு கட்டுக்கதைகளை சொல்லி நம்ப வைக்கிறாங்கன்னா அவங்க அரசியலில் ஜெயிக்கிறதுக்காக சொல்லப்படுகிற ஒரு பொய்கள் அப்படின்னு சொல்லி முடிச்சார். இருந்தாலும் ஜெலன்ஸ்கி வந்து நகைஹே, ஐரோப்பாவை ஹே, காப்பாற்றணும் ஹே, ஆயுதம் ஹே, குடு ஹே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோன்னா, இப்போ அந்த லவ்வர்ஸ் டேவுக்கு அடுத்த நாள் என்ன பண்ணிட்டாங்க, கொஞ்சம் பெண்டிங் விட்டுட்டாங்க. லவ்வர்ஸ் டேனுக்கு அப்புறம் ஒரு யோசனை வருதுங்க. ட்ரம்ப் அவர்கள்ட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்டாங்க, லவ்வர்ஸ் டேவுக்கு என்ன மெலினா அவர்களுக்கு என்ன கொடுத்தீங்க அப்படின்னோடனே, அதை நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, இது வரைக்கும் நான் ஃபேஸ் பண்ணதிலே ரொம்ப டஃபஸ்ட்டு கொஷின் இது தான். அதாவது பதில் சொல்ல முடியாமல் தடுமாறின ஒரு டஃபஸ்ட்டு கொஷின் அப்படின்னா நீங்கள் இந்த கொஷின் தான் அப்படின்னு சொல்லிட்டு போனார். ஸோ அது ரொம்ப கஷ்டமான கேள்வி தான். இப்படி திடீர்னு பொது வெளியில் இந்த மாதிரி கேள்வியெலாம் தயவு செய்து கேட்காதீங்க. மனைவிக்கு என்ன வாங்கி கொடுத்தீங்க, பர்த்டேவுக்கு என்ன வாங்கி கொடுத்தாரு, இல்லை வந்து கல்யாண நாளுக்கு என்ன வாங்கி கொடுத்தாரு, இந்த மாதிரிலாம் கேட்டு ஏன் அவங்க குடும்பத்தில் பிரச்சனையை கிளப்புறீங்க பத்திரிகையாளர்களே? நான் என்னுடைய எல்லா வாழ்க்கைக்கும் சேர்த்தி தான் சொல்கிறேன். நான் அதை எல்லாத்தையும் நினைவில் வைத்துக்கொள்வது எவ்வளோ கடினம் அல்லவா? இது மாதிரிலாம் நீங்கள் கேட்கலாமா? இந்த மாதிரி கொஷின்லாம் கேட்காதீங்க என்பதை நான் வருத்தத்துடனும் ரொம்ப வேதனையுடனும் பதிவு செய்கிறேன் என்பது ஒரு கூடுதல் தகவல் ஐயா. ஏன்னா எப்படிங்க எல்லோரும் ஒரு சிலருக்கு ஞாபக சக்தி அதிகமாக இருக்கலாம், என்ன மாதிரி ஆளுங்கள்லாம் பாருங்கள் எப்படிங்க. அதனால் என்னுடைய மனக்குமுறையும் இந்த இடத்துல கொட்டி விட்டு இப்போ நம்ம இந்த அமைதி பேச்சுவார்த்தை அப்படின்னு வரும்போது, ஜெனீவாவில் பேச்சுவார்த்தை நடத்தும்போது கோட்டசாமி சும்மா இருப்பாங்களா? பாருங்கள், ரஷ்யா நடத்திய தாக்குதலை பாருங்கள்.
பிரித்து மேய்ஞ்சிட்டாங்க. பெரிய அளவுக்கான தாக்குதல். எங்களோட இன்னும் எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒன்றுமே இல்லைன்றாங்க. மீதி இருக்கிறத கொஞ்சமாவது காப்பாற்றணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு உதவி செய்ய வேண்டும், உடனடியாக ஓடி வாருங்கள் அப்படின்ற ஒரு எச்சரிக்கையுமே வந்து கொடுத்துருக்காங்க. அதனால தான் போலந்து கூட தன் எல்லை பகுதியில் மிலிட்டரி ஏவியேஷன் ஆப்ரேஷன் வந்து மிகப்பெரிய அளவுக்கு தொடர்ந்துருக்காங்க. டெம்பரரியாக தனது எல்லை பகுதியில் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அது இல்லாமல் அமெரிக்கானுடைய செனட்டர் ஒரு 3 பேர் ஜெலன்ஸ்கியை போய் மீட் பண்ணியிருக்காங்க. மீட் பண்ணும்போது ஜெலன்ஸ்கி சொல்லிட்டார், நீங்கள் பாருங்கள் எனக்கு வந்து ஒரு ப்ரெஷர் கொடுங்க, மாஸ்கோவுக்கு மிகப்பெரிய ஒரு ப்ரெஷர் கொடுங்க, அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்குன்றார். எல்லாம் கரெக்டு தான். இன்றைக்கி வந்த ஒரு செய்தி நீங்களே பாருங்கள். ஜெலன்ஸ்கியினுடைய ஃபார்மர் எனர்ஜி மினிஸ்டர் இன்றைக்கி அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுடைய லஞ்ச ஒழிப்புத்துறை டீமு. ஏற்கனவே ஜெலன்ஸ்கியோட நெருங்கிய நண்பர் தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டு அவர் தூக்குனார். பட் இந்த ஃபார்மர் எனர்ஜி மினிஸ்டர் வீட்டில் எவ்வளோ கரப்ஷன்னா 100 மில்லியன் கரப்ஷன் கேஸாம். வாய் அடைச்சி போய் நிற்கிறாங்க. 100 மில்லியன் கரப்ஷன் கேஸு. அது இல்லாமல் அவங்க ஒய்ஃபுக்கு தனிப்பட்ட முறையில் கிட்ஸு ஒய்ஃபுக்கெல்லாம் 7 மில்லியன் அளவுக்கு ஸ்விஸ் ஸ்கூலில் அனுப்புனது, இது மாதிரி நிறைய விஷயங்கள் தோண்டி எடுத்திருக்காங்க எல்லாமே வந்து. இது எல்லாமே ஏற்கனவே அமெரிக்கா, ஹங்கேரி வைக்கப்படுகிற குற்றச்சாட்டுகள் என்னென்னா, நம்ம அனுப்புகிற பணம் எதுவுமே அக்கௌண்டபிலிட்டி கிடையாது. மொத்தமாக வராரு, ஒரு பாக்கெட்டில் போட்டுக்கிட்டு அனுப்புகிறோம். அந்த பாக்கெட்டில் எடுத்துகிட்டு போகிற பணத்தை எங்கே செலவு பண்ணுறாரு, எப்படி செலவு பண்ணுறாருன்னு இது வரைக்கும் ஒரு ஆடிட்டிங் கூட நடத்த கிடையாது. ஏன்னா இப்போ ஃப்ரீயாக கொடுக்குறது எப்படிங்க ஆடிட்டிங் நடத்தும்? ஒரு ஆடிட்டிங் கூட கிடையாது. இதனால் இவர் மறுபடியும் கொள்ளையடித்து திருப்பியும் கொடுக்கப்பட்ட அந்தந்த நாட்டோட தலைவர்களுக்கு பாதி கொடுக்கறது, அவங்க அதிகாரிகளுக்கு திருடுறது, இதே வேலையாக இருக்கிறான்னு சொல்லி தொடர்ந்து குற்றச்சாட்டு, அமெரிக்கா வைக்கப்படுகிற குற்றச்சாட்டு, இது எல்லாமே ஜெலன்ஸ்கிக்கான நம்ம நெருக்கடியாக பார்க்கலாம். இது ஒரு கூடுதல் தகவலுங்க. அடுத்து அமெரிக்கானுடைய ஒரு சிறப்பான சம்பவம் என்ன அப்படின்னா, குறிப்பாக ட்ரம்ப் அவருடைய உத்தரவின் பேரில் நியூக்ளியர் ரியாக்டருடைய டெக்னாலஜியை வந்து நேஷ்னல் செக்யூரிட்டி பர்பஸுக்காக கலிஃபோர்னியாவிலிருந்து உட்டாவுக்கு C-17 ஏர்க்ராஃப்ட் மூலயமா சுமந்து சென்றிருக்காங்க. அதுக்கான வீடியோ பதிவுகள் பாருங்கள். இதுதான் ஃபஸ்ட் டைம் வேர்ல்டுலே, அதாவது ஒரு நியூக்ளியர் ரியாக்டரை முழுமையாக, அதில் வந்து நியூக்ளியர் இல்லாமல் வெம்டி ரியாக்டரை ஒரு பகுதியில் இருந்து இன்னொரு பகுதிக்கு கொண்டு போய் சேர்த்துறாங்க. இது எதற்காகனா, போர்க்காலங்களில், அவசர காலங்களில் மின்சார தேவைக்காக ஒட்டுமொத்த நியூக்ளியர் செக்டரையை அப்படியே கொண்டு போய் வச்சுட்டு திடீர்னு அப்படியே மின்சாரத்தை கொடுத்துக்கலாம் இல்லையா. இதுதான் முதல் முறை. ஏன்னா வழக்கமாக நம்ம நியூக்ளியர் ரியாக்டர் செட் பண்ணணும் அப்படின்னா அது ஒரு ஃபிக்ஸ்டாக தான் இருக்கும். பட் முதல் முறையாக. ஆனால் இதில் என்ன ஒரு சிறு மாற்றம்னா, இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பித்தது 2023 முன்னாடியே ஆரம்பிச்சிட்டாங்க. யார்? பைடன் காலத்திலே. ஆனால் இது கரெக்டாக செயல்பாட்டுக்கு வரும்போது ட்ரம்ப் அவர்கள் ஓடி வந்து என்னுடைய உத்தரவின் பேரில் ஒரு பெரிய சாதனை படைத்து விட்டோம், இது ட்ரம்ப்புக்கான கிரெடிட் அப்படின்னா அது கிடையாது. இது வழக்கமாக எல்லா நாட்டிலையும் எல்லா மாநிலத்திலும் நடக்கப்படுகிற ஒரு மிகப்பெரிய விஷயம். முன்னாடி இருக்கிற ஆட்சியில் அந்த ப்ராஜெக்ட் ஓகே பண்ணியிருந்தாங்கன்னா, வருகின்ற ஆட்சியாளர் நிறைவேற்றினாங்கன்னா உடனே அது ஏன் ப்ராஜெக்ட்டு, நாங்கள் தான் அப்படின்னு ஸ்டிக்கர் ஓட்டுவாங்கள்ல. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து ட்ரம்ப் அவர்களும் ஸ்டிக்கர் ஓட்டியிருக்கிறார். ஸ்டிக்கர் ஓட்டுவது என்பது எல்லா நாட்டிலையும் நடக்கக்கூடிய ஒரு காமனான விஷயந்தான். ஏன்னா ஒரு கிரெடிட், அது மக்கள் மத்தியில் நான்தே அப்படின்னு கிரெடிட் எடுத்துக்கிறாங்க. அப்படி இல்லையா, பழிய போடு, முன்னாடி இருந்த அரசாங்கம் சரியில்லை, இல்லை மேலேருந்து எனக்கு நிதி வரலன்ற மாதிரி ஒரு பழிய போடுன்ற மாதிரி இது ஒரு ட்ரெண்டிங் மாதிரி தானே. அதனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, பைடன் கொண்டு வந்ததை இல்லை நான் தான் கொண்டு வந்தேன் அப்படின்னு ஒரு கிரெடிட் எடுத்துக்கிட்டார். ஆனால் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான், மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக பார்க்கலாம். இது அங்கே இருக்கக்கூடிய தகவல். இந்த வீடியோட நிறைவு பகுதியில் 3 விஷயத்தை பேசிடலாம். ஃபஸ்ட்டு இஸ்ரேல் வந்து இப்போ இத்தாலியில் வந்து வின்டர் ஒலிம்பிக் நடந்துகிட்ருக்கு இல்லையா, அதில் வந்து இஸ்ரேல் கூட வந்து பாம்ஸ்லித் அப்படின்றாங்க. இப்படி தள்ளிகிட்டே போயிட்டு ஏறி உட்காரும்போது ரொம்ப ஸ்பீடாக அப்படி வளைஞ்சு போகல. அந்த கேமில் சுவிஸ்னுடைய டிவி கமாண்டர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஜெனசைடு பண்ண இஸ்ரேல் வந்து மிகப்பெரிய ஒரு இனப்படுகொலை நிகழ்த்தியிருக்கிறது காசாவில், வரலாற்றிலே இதுவரை நிகழ்த்தாத இனப்படுகொலை நிகழ்த்தியிருக்கிறது. இங்கே விளையாடி கொண்டு இருக்கிற இந்த இஸ்ரேல் கமாண்டரில், டிவி கமாண்டிங்கில் இது வெளிப்படையாகவே வந்து சுவிஸில் வந்து இந்த அளவுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, சுவிஸ்னுடைய டிவி கமாண்டர். பட் இது ஸ்போர்ட்ஸையும் தாண்டி பெரிய அளவுக்கு இதை கொண்டு வந்து ரீச் பண்ணதுனால இது எப்படி இஸ்ரேல் எதிர்ப்பு தெரிவிக்க போகிறாங்க, இல்லை இத்தாலி என்ன மாதிரி ரியாக்ஷன் கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. இப்போ நான் வரும்போது கேள்விப்பட்ட நியூஸ் இது. அது இல்லாமல் இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டி வந்து அரெஸ்ட் பண்ணணுன்னு வாரண்ட் கொடுத்துருக்காங்க. அதையெல்லாம் தாண்டி தடை விதித்திருக்கணும். ஆனால் இவங்க வந்து சர்வசாதாரணமாக ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் டிவி கமாண்டிங்கில் சொல்லியிருக்கிறார் என்பதும் ஒரு கூடுதல் தகவல். பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன மாதிரியான ரியாக்ஷன் வருதுன்றது பார்க்கலாம். இது சம்பவம் நம்பர் 1. சம்பவம் நம்பர் 2, பங்களாதேஷினுடைய
இடைக்கால சீஃப் அட்வைசர் முகமது யூனஸ் அவர்கள் ஒரு தவறான தகவலை இதற்கு முன்பு நான் அளித்து விட்டேன். அவர் வந்து பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு வாங்கியிருந்தார். நான் அமைதிக்கான நோபல் பரிசு என்று ஒரு ஃப்ளோவில் சொல்லிட்டேன். அதற்காக நான் வருந்துகிறேன். உங்களிடம் மன்னிப்பும் கேட்கிறேன். ஏன்னா நான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன். நிறைய பேர் அதை வந்து குறிப்பிட்டு சொல்லியிருந்தீங்க. யூனஸ் அவர்கள் பொருளாதாரத்திற்காக நோபல் பரிசு வாங்கியிருந்தார். சரி, இப்போ அவர் வந்து ஆல்மோஸ்ட் அவருடைய வேலை முடிஞ்சு போச்சு இல்லையா? முடிஞ்சிட்டு போகும்போது ஒரு வார்த்தை சொல்கிறாரு. 7 சிஸ்டர்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை. அதாவது நேபாள், பூட்டான் இதெல்லாம் வந்து கிரேட் எக்கானமி பொட்டன்ஷியல் இது. நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு பங்களாதேஷுக்கு ஒரு இணக்கமான உறவு கொண்டு உள்ள ஒரு பகுதி 7 சிஸ்டர் அப்படின்றார். ஆனால் அவர் குறிப்பிடும்போது இந்தியாவின் பகுதிகள் அப்படின்றத ஒரு வார்த்தையை குறிப்பிடவே இல்லை. அப்போ இங்கேருந்து வெளியே போகும்போது கூட அவ்வளோ வெறுப்பு அவருக்கு. ஆனால் இதுக்கப்புறம் வரக்கூடிய தரிக் ரஹ்மான் அவர்கள் வந்து பெரிய அளவுக்கு இந்தியாவுடன் இணக்கமாக செல்வதற்கான நிறைய வாய்ப்புகள் தென்படுகிறது. இந்தியாவுடைய ஸ்பீக்கர் ஓம் பிர்லா அவர்கள் வந்து கலந்துக்கிறார். அதாவது மைனாரிட்டிக்கான முக்கியத்துவத்தை கொடுத்திருப்பதனால் இனி பெரிய அளவுக்கான இந்த பிரச்சனை வந்து வெடிக்காது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காருன்றது ஒரு கூடுதல் தகவல். அதே போல் ஜம்மு காஷ்மீர்லேயும் பார்த்தோம் அப்படின்னா பகல்காம் தாக்குதலுக்கு அப்புறம் அந்த டூரிஸ்ட் ஒரு 14 டூரிஸ்ட் ஸ்பாட்டை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க இந்தியாவில். அதை ஓப்பன் பண்ணிட்டாங்க. நம்ம டெல்லியில் குறிப்பாக ஏஐ பவர்னுடைய ஃப்யூச்சருக்கான ஒரு பெரிய எக்ஸ்போ நடக்குது இல்லையா? ஏஐ இம்பேக்ட் எக்ஸ்போ 2026. அதில் வைஷ்ணவ் அவர்கள், அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் ஒரு வீடியோ பதிவை ஷேர் பண்ணியிருந்தார். ஆனால் அதுக்கு கீழே எக்ஸ் தளத்தில் கம்யூனிட்டி நோட்டில் ரொம்ப கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, அந்த இன்னாகுரேஷன் வந்து ஒரு ப்ரீ பிளானாக பண்ணல. நீங்கள் லாஸ்ட் மினிட்ல மோடி அவர்கள் உள்ளே வரான்னு சொல்லிட்டு, பிரைம் மினிஸ்டர் வரான்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த மக்களையும் வெளியேற்றினீங்க. வெளியேற்றினதுனால வெளியேறக்கூடிய பார்வையாளர்கள் தடுமாறிட்டாங்க. ஒரு ஈவெண்ட் கரெக்டாக நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணாதனால அந்த உள்ளே போயிட்டு அந்த ஏற்கனவே எக்ஸிபிஷனில் இருந்த நிறைய பேர் வெளியேற சொன்னாங்கல்ல, நிறைய பொருட்கள் வந்து திருடு போயிடுச்சுன்ற மாதிரி வந்து சொன்னாங்க. பட் இன்றைக்கி அதை நார்மலைஸ் பண்ணிட்டுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த கம்யூனிட்டி நோட்லேயே போயிட்டு நீங்கள் ஈவெண்ட் சரியாக ஆர்கனைஸ் பண்ணல, ஒன்றும் பண்ணல, டோட்டலாகவே வந்து இது செக்யூரிட்டியினுடைய ஒரு ஃபெயிலர்ன்ற மாதிரிலாம் வந்து போட்டிருந்தாங்க. அது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும் நம்ம. ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் ஆர்கே சேனல். நன்றி, வணக்கம்.